ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏபி டெஸ்டிங்னா என்ன, ஏபி டெஸ்டிங் எப்படி இமெயில் மார்க்கெட்டிங்ல எஃபெக்டிவா யூஸ் பண்றது, ஏபி டெஸ்டிங்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஏபி டெஸ்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகலாம், ஏபி டெஸ்டிங் வந்து எப்படி ஒரு கேபிஐயும் மெட்ரிக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி டெஸ்டிங்கில் வந்து 4 டைப் இருக்குது. சப்ஜெக்ட் லைன், ஃப்ரம் அட்ரஸ்ஸு, டேட்டா டைம், ஹோல் பாடி கண்டென்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபி டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ ஈஸியாக வந்து இந்த ஒவ்வொரு டைப்போட நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பேர் எடுத்துக்கலாம், நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கு வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்ட் லைன் டெஸ்டிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 பேருக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறதுக்கு ஒரு 10% எடுத்துக்கலாம். திருப்பி ரிமைனிங் உள்ளது வந்து 90%. கரெக்டுங்களா? ஸோ இந்த 1000 பேரில் 10%ங்கிறது 100 பேர். ஸோ இந்த 100 பேரை எடுத்து ரேண்டமாக 50 பேருக்கு வந்து ஏ சப்ஜெக்ட் லைனு, மீதி 50 பேருக்கு வந்துட்டு பி சப்ஜெக்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிடுறோம். சென்ட் பண்ணிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறோம் ரிசல்ட்டுக்காக. ஏன்னா அந்த இமெயிலோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ 4 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் லைனில் எந்த சப்ஜெக்ட் லைனில் வந்து அதிக பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரம் அட்ரஸ், ப்ரீ ஹெட்டரு, சப்ஜெக்ட் லைன், இது 3 பேஸ் பண்ணி தான் ஓப்பன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாடியில் உள்ள கண்டென்ட்டு, சிடிஏ பிளேஸ்மெண்ட்டு, நம்ம கொடுத்துருக்க வேர்ட்ஸு, ஆஃபர்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் கிளிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் லைனுங்கிறதுனால ஓப்பன் ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதாவது இதோட சக்ஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த ஏபி டெஸ்டிங்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த 10% வந்து 100 பேரில் 50 பேருக்கு ஏ சப்ஜெக்ட் லைன், 50 பேருக்கு பி சப்ஜெக்ட் லைன். ஆஃப்டர் 4 ஹவர்ஸில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எந்த சப்ஜெக்ட் லைனோட ஓப்பன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் லைனை வந்து டிஃபால்ட்டாக வின்னர்னு டிக்ளேர் பண்ணி ரிமைனிங் 90% பீப்புளுக்கு அந்த எந்த சப்ஜெக்ட் லைன் வின்னரோ அந்த சப்ஜெக்ட் லைனை அனுப்பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஏபி டெஸ்டிங். இப்போ இதே இது வந்துட்டு இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரம் அட்ரஸ் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் அட்ரஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த டொமைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு no reply@karthikeyan.com அப்படின்னு நான் ஒரு டொமைன் வச்சு அதில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டொமைனுடைய சென்டர் ரெப்யூட்டேஷன் வந்து எந்த அளவு இருக்கு, அதோட ஐபி ரெப்யூட்டேஷன், டொமைன் ரெப்யூட்டேஷன் எந்த அளவு இருக்கு, அது எவ்வளவு தூரம் இன்பாக்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க இன்னொரு டொமைன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நான் karthik.comனு வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் லைனை இந்த 2 டொமைனை எடுத்து அதில் சேம் இதே மாதிரி ஒரு 10% வச்சுட்டேன். 10% வச்சுட்டு நான் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணும்போது அந்த ஏ டொமைன் இருக்கும்ல, அந்த ஏ டொமைன் வந்துட்டு ஒரு 80% வந்து நமக்கு தருது. பி டொமைன் வந்துட்டு ஒரு 92 கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வின்னர் வந்து பி டொமைனு. ஸோ இந்த பி டொமைன் மூலமாக ரிமைனிங் 90% பீப்புளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் அட்ரஸ் கேஸ். பட் அந்த ஃப்ரம் அட்ரஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய மெட்ரிக்ஸ் பேசிஸில் நீங்கள் டெலிவரி ரேட் கம்மியாக இருக்குது, நிறையா சாஃப்ட் பவுன்ஸ் ஆகுது, ஹார்ட் பவுன்ஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு உங்களுடைய ஆடியன்ஸா இல்லை கண்டென்ட்டா இல்லை ஒரு டொமைனான்கிற 3 பர்டிகுலரான விஷயத்தினால தான் பவுன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கண்டென்ட்டில் நிறையா ஸ்பாம் ட்ரிகர் வேர்ட்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுடைய டொமைன் வந்துட்டு சென்டர் ரெப்யூட்டேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அன்சப்ஸ்கிரைபு, டபுள் அன்சப்ஸ்கிரைபு, லிஸ்ட் அன்சப்ஸ்கிரைபு, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் உங்களுடைய பாடி கண்டென்ட்டில். ஓகேங்களா? அந்த கேன்ஸ்பாம் ஆக்ட். ஸோ இதில் எது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு டெலிவரபிலிட்டி ரேட் கம்மியாகும். ஸோ அதில் வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட டொமைனுடைய சென்டர் ரெப்யூட்டேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் ஒரு 1,00,000 பேருக்குலாம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் இதில் ஒரு 5% அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த டொமைன் வச்சா நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேட்டா டைம். ஸோ நான் இப்போ ஒரு காலையில் 8 மணிக்கு ஒரு கேம்பெயின் அனுப்புகிறேன், ஈவினிங் 5 o'clock ஒரு கேம்பெயின் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த கேம்பெயினில் வந்து அதிக ஓப்பன் ரேட் இருக்குது, கிளிக் ரேட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த அந்த டைமை வந்துட்டு என்னுடைய ஃபியூச்சர் கேம்பெயின்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் லெட்டர் கேம்பெயின் அனுப்புகிறேன் அப்படின்னா அதை வந்து ஏபி டெஸ்டிங்கில் வந்துட்டு ஏ டெஸ்டிங் வந்து காலையில் 8 மணி, பி டெஸ்டிங் வந்து சாயங்காலம் 5 மணி. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் பேசிஸில் என்னுடைய ஃபியூச்சர் கேம்பெயின்ஸை வந்து நான் இப்போ காலையில் 8 மணிங்கிறது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த காலையில் உள்ள டைம் வந்து நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிப்பேன். அந்த டைமில் தான் யூசர்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹோல் பாடி கண்டென்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஏல வந்துட்டு ஒரு மொத்த பாடி கண்டென்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா மொத்த பாடி கண்டென்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மொத்தமாக பாடி கண்டென்ட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு 2 இம்ப்ரெசிவான கண்டென்ட் இருக்குது, 2 இம்ப்ரெசிவான டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது எது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வின்னரை டிக்ளேர் பண்ணி நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் ஏபி டெஸ்டிங். இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அல்லது உங்கள் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.